தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் எந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர்.என். ரவி துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டு திராவிட மாடல் அரசுக்கும் அவருக்கும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம் என்கின்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற்று அங்கே முன்வைக்கப்பட்ட அறிக்கைகள், அதாவது மசோதாக்கள் தொடர்பாக கருத்தாடல்கள் எல்லாம் நடத்தப்பட்டு சட்டப்பேரவையிலே அது பதிவாகி அங்கே நிறைவேற்றுகிற பல்வேறு தீர்மானங்களுக்கு, அதாவது சட்ட முன் வரைவுகளுக்கு ஆளுநர் கையெழுத்திடுவதில்லை. அப்படித்தான் பல்வேறு சட்ட முன் வரைவுகளுக்கு ஆளுநர் பல மாதங்களாக கையெழுத்திடாமல் இருக்கிறார் என்ற அடிப்படையிலே தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அண்மையிலே உச்சநீதிமன்றமே ஆளுநருக்கு தனது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து பதிவு செய்துவிட்டு அந்த சட்ட முன் வரைவுகளுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை தமிழ்நாடு அரசு நியமிக்கும். துணைவேந்தருக்கு மேலே ஆளுநர் தான் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக செயல்படுவார் என்று சொன்னால், அவர் தன்னிச்சையாக எந்த செயற்திட்டங்களையும் பல்கலைக்கழகத்தின் அந்த பாடத்திட்டத்திலேயோ அல்லது நிர்வாகத்திலேயோ நுழைக்க முடியாது. துணைவேந்தர் எல்லாவற்றையும் செய்து தமிழ்நாடு அரசின் ஒப்புதலோட வேந்தருக்கு அனுப்பினால் வேந்தர் கையொப்பமிட்டு அதற்கு ஏற்பிசைவு அங்கீகாரம் அளிக்க வேண்டும், ஒப்புதல் அளிக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் இந்த ஆர்.என். ரவி இவர் ஆளுநராக வந்த காலகட்டத்திலிருந்து ஏதாவது ஒரு வில்லங்கத்தை செய்து கொண்டே இருக்கிறார். கடந்த முறை இருந்த ஆளுநரும் அப்படித்தான் இருந்தார். ஆனால் அஇஅதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசு அதை கண்டுகொள்ளவே இல்லை. அவர் காலாவதியாகி போய்விட்டார். ஆனால் அவர் அரசியல்வாதியாக இருந்து ஆளுநராக வந்தவர். இவர் அதிகார வர்க்கத்திலிருந்து ஆளுநராக வந்தவர். குறிப்பாக உளவுத்துறையிலிருந்து ஆளுநராக வந்தவர். ஆளுநராக பதவி நியமனம் செய்யப்படுகிறவர்கள் பொதுவாக இந்திய விடுதலை போராட்ட காலகட்டத்திலே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பெரும் தியாகிகளை தேர்வு செய்து ஆளுநர்களாக அனுப்பி வைப்பார்கள். ஆனால் அதிகார வர்க்கத்திலிருந்து ஆளுநர்களை தேர்ந்தெடுக்கிற போக்கு அண்மை காலத்திலே தான். அதிலேயும் இந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அது பெரிய அளவில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த அதிகார வர்க்கத்திலே உயர்மட்டத்திலே பணியாற்றக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பேர் RSS இயக்கத்தோடு நெருக்கமான தொடர்பில் இருந்தவர்கள், பயிற்சி பெற்றவர்கள். இந்த ஆளுநர் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு வேந்தராக தமிழ்நாட்டு முதலமைச்சரே பதவி வகிக்கலாம் என்ற நிலை வந்த பிறகு வேண்டுமென்றே டெல்லிக்கு சென்று அங்கே உள்ள குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களை அழைத்து வந்து, அந்த ஜெகதீப் தன்கர் எப்படிப்பட்டவர் என்றால், 22/2/2025 நாளிட்ட நம்முடைய தினத்தந்தி நாளிதழிலே எப்பொழுது செய்தி வெளிவருகிறது என்று சொன்னால், புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டிற்குள் திணிக்க வேண்டும், அதாவது இந்தியை கட்டாய படமாக அறிவிக்க வேண்டும், ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும், ஒன்றிய அரசு அலுவலகங்களில் இந்தி மட்டும்தான் இருக்கும் என்கின்ற நிலை அண்மையிலே வந்தது. அதை எதிர்த்து தமிழ்நாடு கடுமையான கண்டனத்தை திராவிட மாடல் அரசும் இணைந்துதான், குறிப்பாக கல்வித்துறைக்கு நீங்கள் நிதி தராவிட்டாலும் நாங்கள் நிர்வாகத்தை நடத்துவோம் என்ற அளவுக்கு, அது ஒரு மிகப்பெரிய உரிமை இழப்பு. அதற்கு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாச்சி துரைமுருகனே, எந்த நிதியை நீங்கள் தராவிட்டாலும் நாங்கள் ஆட்சி சக்கரத்தை சுழற்றுவோம் என்று வீராப்பு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே உரிமைகளை இழந்த வரலாறு தான் இந்த திராவிட மாடல் உண்டே தவிர, தமிழகத்திலே எந்த ஒரு உரிமையாவது மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம் என்கின்ற எந்த வரலாற்று பதிவுகளும் இந்த திராவிட மாடல் அரசுக்கு கிடையாது.
ஒன்றிய அரசை அம்மையார் ஜெயலலிதா மிக கடுமையாக எதிர்த்து களமாடினார், கருத்துக்களை சொன்னார். ஆனால் அந்த அளவுக்கு கூட திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஐயா கலைஞர் ஒன்றிய அரசுக்கு எதிராகவோ ஆளுநருக்கு எதிராகவோ எந்த பதிவும் செய்ய மாட்டார். ஏனென்று சொன்னால் மடியிலே கணம், வழியிலே பயம். 1999 காலகட்டத்திலே அப்பொழுது ஆளுநராக இருந்த, உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஒரு அம்மையார், பெயரை சொல்ல விரும்பவில்லை, அந்த அம்மையாரிடம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே மரணத்தண்டனை பெற்ற 4 பேருக்கு கருணை மனு தொடர்பான ஒரு விவகாரத்திலே தமிழ்நாடு ஆளுநர் உடனடியாக கையெழுத்து போட்டு கருணை மனுவை நிராகரித்து விட்டார் என்ற செய்தி வந்தபோது அதற்கு எதிராக உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து நம்முடைய ஐயா பல நெடுமானார் அவர்கள் வழக்கு தொடுத்து கருணை மனுவை ஏற்பதா அல்லது புறந்தள்ளுவதா என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கே உண்டு, முதலமைச்சருக்கே உண்டு என்கின்ற அந்த அருமையான மாநில உரிமைகளை தக்க வைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை, வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கருணாநிதி ஆட்சியிலே நம்முடைய தலைவர் பல நெடுமாறன் பெற்று தந்தார். அவர் நிராகரித்தது தவறு என்று மறுபடியும் மேல்முறையீடு செய்து அதன் அடிப்படையில் தான் நம்முடைய நளினிக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு அந்த மரணத்தண்டனையிலிருந்து விதிவிலக்கு அளித்தது. அன்றைக்கே இந்த திராவிட மாடல் அரசு ஐயா பழநெடுமாறன் மாநில உரிமையை தக்க வைக்கக்கூடிய ஆளுநருக்கு எதிரான வழக்கை தொடுத்து வாகை சூடிய பிறகு அன்றைக்கே இந்த ஆளுநர் பதவியை உண்டு இல்லை என்று ஆக்கியிருக்க முடியும். அதான் முன்னனே சொன்னேன், மடியிலே கணம் உள்ளவர்களுக்கு வழியிலே அச்சம் இருக்கும். அவர் செய்யவில்லை, இன்றைக்கு வேண்டுமென்றே செய்திருக்கிறார். அதிலேயும் யாரை அழைத்து வந்து ஒரு பிராந்தியத்தை வீழ்த்த அதன் மொழியை அழிப்பதே சிறந்த வழி. துணை ஜனாதிபதி பரபரப்பு பேச்சு ஜெகதீப் தன்கர். அப்படியானால் இந்தியை கட்டாயமாக திணித்து விடுங்கள், தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழை அழித்து விடுங்கள், தமிழ் பண்பாட்டை அழித்து விடுங்கள், தமிழர் வரலாற்றை அழித்து விடுங்கள் என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய செய்தியை நாட்டின் துணை குடியரசுத் தலைவரே சொல்லுகிறார் என்றால், அப்படி சொல்லிய தலைவரை நம்முடைய ஆளுநர் போய் சந்தித்து நான் கூட்டக்கூடிய துணைவேந்தர் மாநாட்டுக்கு வருகை தாருங்கள் என்று அழைப்பு விடுத்து வந்திருக்கிறார். அவரை ஏன் போய் நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மூப்பை சாமிநாதன் அவர்களும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மா வீரர் ராசா அவர்களும் வரவேற்க வேண்டும்? அப்படியானால் இதுதான் இந்த திராவிட திருகு தாளம் என்பது. மொழியை அழிக்க வேண்டும், கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும் என்று இந்தி திருப்பி எதிர்த்து தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே இந்த ஜெகதீப் தன்கர் பேசுகிறார் என்று சொன்னால், குடியரசுத் தலைவர் பேசுகிறார் என்று சொன்னால், உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஆளுநர் RN ரவி துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டுகிறார் என்று சொன்னால், அதற்கு எதிராக அல்லவா இந்த திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும்? வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே, எந்த துணைவேந்தர் என்பதில் பங்கெடுக்க கூடாது, பங்கெடுத்தால் நீங்கள் துணைவேந்தர் பதவியை இழக்க நேரிடும் என்று ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டியதானே. அந்த மாநாட்டில் நேற்று குற்றம் சாட்டுகிறார் RN ரவி, தமிழ்நாடு அரசு மிரட்டலின் காரணமாக பல்கலைக்கழக துணைவேந்தர் வரவில்லை என்று. உடனே நம்முடைய செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர், துணைவேந்தர்கள் பங்கேற்பதற்கும் தமிழ்நாட்டு அரசிற்கும் எந்த தொடர்பும் இல்லை, உடனே சரணாகதி அடைவதை போல கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்று ஒரு பழமொழி உண்டு எங்களுடைய பகுதியில். அதே போல இந்த கோவிச்செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் துணைவேந்தர்கள் அப்ப நீங்க பங்கேற்க சொல்லி உத்தரவிட்டீர்களா? அல்லது பங்கேற்றால் அதில் தவறில்லை என்று கருத்தை சொன்னீர்களா? அப்ப தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் எப்படி அதில் பங்கெடுத்தாங்க? ஒன்றிய அரசின் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கெடுத்தார்கள் என்றால் அதில் ஒரு பொருள் உண்டு. தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பல்கலைக்கழகங்கள் அதற்கு சாலை வசதி கொடுப்பது, நீர் வசதி கொடுப்பது, மின்சார வசதி கொடுப்பது, எல்லா வசதியும் கொடுப்பது தமிழ்நாடு அரசு. அப்ப தமிழ்நாடு அரசுக்கு இவர்கள் கட்டுப்பட்டவர்களா அல்லது தமிழ்நாடு அரசின் தாண்டி ஆளுநருக்கு கட்டுப்பட்டவர்களா என்பதை முடிவு செய்யக்கூடிய காலகட்டம் வந்திருக்கல்லவா? இதற்கு நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் என்ன விடை சொல்லுவார்? திராவிட மாடலை சார்ந்தவர்கள்
இப்படி வரவேற்பு கொடுக்கிற அதே நேரத்தில் பல்வேறு அமைப்புகள், அவர்கள் திராவிட அமைப்புகளாகவே, குறிப்பாக பெரியார் திராவிடர் கழகம் அதனுடைய தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் தலைமையில் இப்படி பல்வேறு அமைப்புகள் இந்த குடியரசு துணைத் தலைவருக்கு எதிராக, ஆளுநரின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக நம்முடைய தமிழகத்திலே மிகப்பெரிய போராட்டத்தை அவர்கள் ஆர்ப்பாட்டமாக முன்னெடுத்திருக்கிறார்கள். குடியரசு துணைத் தலைவர் ஊட்டிலே வந்து இறங்குற பொழுது 3-4 கட்டங்களாக மிகப்பெரிய போராட்டத்தை, அதில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கெடுத்திருக்கிறார்கள். நியாயமாக விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அன்பு தம்பி தொல் திருமாவளவன் தலைமையேற்ற அந்த போராட்டத்தை நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் அவர் அதை பற்றி கருத்து தெரிவிக்கவில்லை. மாறாக அவருடைய தொண்டர்கள் அதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதே போல நம்முடைய குடந்தை அரசன் தலைமையிலான தமிழ் விடுதலை புலிகள் கட்சி, இப்படி பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய வலிமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழர் அமைப்புகளாகவும் இருக்கலாம், திராவிட அமைப்புகளாகவும் இருக்கலாம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டின் எதிர்ப்பை இந்த ஜெகதீப் தன்கருக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்று முழங்குகிற நாம் திராவிட மாடல் அரசுக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் இந்திய தேசிய ஒன்றியத்திலிருந்து தமிழ்நாடு முழு உரிமை பெற வேண்டும், அதற்காகத்தான் நாங்கள் தமிழ் தேசிய களமாடுகிறோம் என்று சொல்லக்கூடிய எந்த அமைப்பையும் காணும். நான் உட்பட, தமிழ் தேச தன்னுரிமை கட்சி உட்பட. தமிழ் தேச தன்னுரிமை கட்சிக்கு அந்த தகுதி இல்லை, பொருளாதார வசதி இல்லை. நான் நடந்து போனா பேருந்தில் தான் போகணும். 10 பேரை திரட்டன்னா அதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள், இடர்பாடுகள் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனா எங்களால் முடியல. முடியாததை முடியாது என்று, இயலாது என்று சொல்லுவதிலே எந்த வெட்கமும் இல்லை. ஆனால் லட்சக்கணக்கான பேரை நாங்கள் திரட்டி வைத்திருக்கிறோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. ஏன் நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டத்தில் ஈடுபடல? ஆளுநருக்கு எதிராக எந்த ஒரு போராட்டத்தையும் என் தம்பி செந்தமலன் சீமான், ஆற்றல் மறவர், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் வாய் திறக்க மறுக்கிறாரே. இதற்காக எதிராக அல்லவா மிகப்பெரிய களமாடி இருக்க வேண்டும். எங்கே போனார்கள் என்கின்ற வினாலாம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் ஒரே விடைதான். இந்த திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற 2021 மாண்புமிகு முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் பதவியேற்ற 10 நாட்களிலே முதலமைச்சரை அறிவாலயத்தில் சந்தித்து நான் ஒரு 20 வகையான கோரிக்கைகள் கொண்ட மனுவை அளித்து விட்டு வந்தேன். அதிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1975 மாநில பட்டியலில் இருந்த கல்வித்துறை பொதுப்பட்டியலுக்கு சென்றது. அதற்கு நீண்ட நெடிய போராட்ட வரலாறு உண்டு. மீண்டும் மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் 9 அமைச்சர்கள் பங்கேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தயவால் ஒன்றிய அரசை இயக்கி கொண்டிருந்த மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த அந்த காலகட்டத்திலே ஏன் மீட்கவில்லை? நினைத்தால் மீட்டிருக்கலாமே. கல்வித்துறை மட்டுமல்ல, கச்சத்தீவை மீட்டிருக்கலாமே. ஏன் என்று சொன்னால் 2010 சென்னை தலைமைச் செயலகத்தை, புதிய தலைமைச் செயலகத்தை அரசினர் தோட்டத்தில் திறந்து வைக்க வருகை தந்த நாட்டின் தலைமை அமைச்சர் மன்மோகன் சிங் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் நான் கோபாலபுரத்திற்கு தொலைபேசி போட்டு ஐயா கலைஞரின் கருத்தை கேட்டுத்தான் ஆட்சி சக்கரத்தை சுழற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவர். கலைஞரை வைத்துக் கொண்டு அந்த காலகட்டத்தில் ஏன் மீட்கல? சரி போகட்டும். நான் மனு கொடுத்த பிறகு ஒரு நடவடிக்கை தெரிந்தது. எதிர்க்கட்சி முதலமைச்சர்களை சந்தித்து எதிர்க்கட்சி முதலமைச்சர் மாநாட்டை கூட்டி முதற்கட்டமாக இந்த கல்வி உரிமையை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மீள பெறுங்கள். அப்படியானால் தான் இந்த மருத்துவ நுழைவு தேர்வை நாம் தடுக்க முடியும். பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது, அந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியும் என்று கொடுத்த நவீன் பட்நாயக்கை எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், தூத்துக்குடி தொகுதியை சார்ந்தவர், நம்முடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்கள் ஒரிசா சென்று நவீன் பட்நாயக்கை பார்த்தார்கள். கல்வி உரிமை மீட்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா முழுவதும் பல்வேறு முதலமைச்சர்களை சந்தித்து பேசினார்கள். அதற்கு பிறகு என்னாச்சு? அப்படியே கிடப்பில் போட்டாச்சு. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஆளுநர். எனவே தமிழ்நாடு அரசே, திராவிட மாடல் அரசே, ஆளுநரை எதிர்த்து நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. தீர்ப்பு வந்தாலும் கூட
இந்த மாநாட்டை நீங்கள் தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். எந்த தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தரும் அதில் பங்கெடுத்திருக்க வாய்ப்பில்லாமல் செய்திருக்க முடியும். ஏன் நம்முடைய தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர் பங்கேற்காவிட்டால் அவருக்கு கீழே உள்ள பலர் பல்வேறு பல்கலைக்கழகத்தில் சென்று பேராசிரியர் பெருமக்கள், அலுவலர்கள், உயர் அலுவலர்கள் பங்கேற்றார்கள் என்று செய்திகள் வருது. அவர்கள் மீது என்ன நடவடிக்கை? எனவே திராவிட மாடல் அரசே, திமுக அரசே, மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, காலம் மிக 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 குறைவாக இருக்கிறது. இந்த கல்வி சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டுமேனால் ஒரே தீர்வுதான், பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வித்துறையை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மீளப்பெற வேண்டும். 8 மாதங்கள் பொறுங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே நீட்டுத் தேர்வை நீக்கி விடுகிறோம் என்றீர்கள். நீட்டுத் தேர்வை நீக்கிற கமுக்கம், அதாவது ரகசியம் எனக்கு மட்டும் தெரியும் என்று உங்களுடைய அருந்தவ புதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். சட்டப்பேரவையிலே கருத்தாடல் நடைபெறுகிறது. நான் சொன்னதை மறுக்கவில்லை, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நாங்கள் விரும்புகிற கூட்டணி அமைந்தால் நாங்கள் நீட்டை நீக்கி இருப்போம் என்று பேசுவதெல்லாம் உதவா கரை பேச்சு. கல்வி பட்டியலை பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு நீங்கள் மீள பெறாத வரை ஆளுநர், துணைவேந்தர்கள் தொடர்பான அல்லது பல்கலைக்கழகங்கள் தொடர்பான அல்லது நமக்கு கல்வித்துறைக்கு தர வேண்டிய ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை தராமல் நிலுவையில் வைத்திருப்பது தொடர்பான எந்த சிக்கலுக்கும் தீர்வு காண முடியாது. எனவே திராவிட மாடல் அரசே, திமுக அரசே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இருக்கிற காலம் இது 9 மாதங்கள் தான். அதற்குள் ஏதாவது ஒன்று செய்யுங்கள், இல்லையே அடுத்த ஆட்சி காலத்தில் பார்த்து விடுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.